வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் பல்வேறு படிப்புகளை பற்றின வீடியோ, ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றின வீடியோ, இன்ஜினியரிங் படிப்புக, சயின்ஸ் படிப்புக, அக்ரிகல்ச்சர் படிப்புக, டிப்ளமோ படிப்புக நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அக்ரிகல்ச்சர் படிப்புகளை அண்ணாமலை யூனிவர்சிட்டி, காந்திகிராம் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸும் நான் அக்ரிகல்ச்சரல் படிப்புகளுக்கு சம்மந்தமான வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நான் ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் ஏதாவது பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டனில் கம்ப்ளீட் பிளே லிஸ்ட்டை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற இந்த சீரியலில் இன்றைக்கி நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிற தானுவாஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தானுவாஸ் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் மாதவரம் அப்படிங்கிற இடத்துல இந்த தானுவாஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி இதுதான் ஃபஸ்ட்டு உருவான வெட்டினரி சயின்ஸுக்கான யூனிவர்சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். 1876 ஃபஸ்ட்டு சென்னையில் அக்ரிகல்ச்சருக்கு அப்படின்னு சொல்லி ஆல் ஓவர் இந்தியா லெவலில் ஒரு காலேஜை ஓப்பன் பண்ணி அதில் சம் டிப்ளமோ கோர்சஸ், எஸ்பெஷலி இந்த வெட்டினரி சயின்ஸ் கோர்சஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது அப்படியே நல்லா டெவலப் ஆகி 1989 தானுவாஸ் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியாக உருவாச்சு. இந்த யூனிவர்சிட்டியில் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, வெட்டினரி டாக்டருக்கு உண்டான பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்சஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிற படிப்பை இந்த யூனிவர்சிட்டி மூலமாக தான் சொல்லித்தர்றாங்க. இந்த பிவிஎஸ்சி படிப்பை தவிர பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி இந்த மூணும் அவங்க சொல்லித்தர்றாங்க. டோட்டல் இந்த யூனிவர்சிட்டியில் 4 படிப்புகள் சொல்லித்தரப்படுகின்றன. நீங்கள் ஃபார்மசி படிக்கணும்னா ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, மெடிக்கல் படிக்கணும்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, டென்டல் படிக்கணும் அப்படின்னாக்கா டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி. அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஏஐசிடிஇ, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். இந்த வரிசையில் வெட்டினரி சயின்ஸுக்கு இருக்கக்கூடிய கவர்னிங் பாடி எதுன்னு கேட்டிங்கன்னா விசிஐ, வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்த வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் படித்தா மட்டும்தான் உங்களோட சர்டிஃபிகேட் செல்லுபடி ஆகும். இல்லைனாக்கா உங்களோட வெட்டினரி சர்டிஃபிகேட் செல்லுபடி ஆகாது. ஸோ விசிஐ, வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் இந்த வெட்டினரி படிப்புக்கு உண்டான ஒரு கவர்னிங் பாடி, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த பிவிஎஸ்சி படிப்பு அப்படிங்கிறது டோட்டல் 5.5 இயர்ஸ் படிக்க வேண்டிய ஒரு படிப்பு. எம்பிபிஎஸ் மாதிரி தான். 4.5 இயர்ஸ் நீங்கள் கிளாஸ் ரூமில் இருப்பீங்க. 1 இயர் நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப்பு வெளியில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி நீங்கள் ப்ராக்டிக்கலாக இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ 4.5 + 1 அப்படின்னு கூட்டினீங்க அப்படின்னாக்கா டோட்டல் 5.5 இயர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இந்த தானுவாஸில் டோட்டல் 580 சீட்ஸ் இந்த பிவிஎஸ்சிக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த 580 சீட்ஸில் 15% ஆஃப் த சீட்ஸ் விசிஐ கோட்டாவுக்கு நம்ம கொடுக்கணும். விசிஐ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, எந்த டெக்னிக்கல் படிப்பாக இருந்தாலும் அதில் 15% ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருவாங்க. இது மூலமாக ஒரு கல்லூரியிலையோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டிலேயோ இந்தியாவின் மற்ற பகுதிகளிலிருந்து, மற்ற ஸ்டேட்டுகள்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியும். இப்போ 85% ஆஃப் த சீட் யாருக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டாக்கா நேட்டிவ் தமிழ்நாடு பீப்புளுக்கு கொடுப்பாங்க. 15% ஆல் இண்டியா சீட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த வகையில் 580க்கு 15% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா விசிஐ ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தானுவாஸில் 9 கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் இருக்குது. கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் அப்படின்னாக்கா யூனிவர்சிட்டி டைரெக்டாக ரன் பண்ணக்கூடிய காலேஜஸ் தான் கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ப்ரைவேட் பீப்புளோ இல்லை அதர் பீப்புளோ ரன் பண்ணக்கூடிய காலேஜ் யூனிவர்சிட்டி கூட அஃபிலியேட் ஆகும். அதை அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் என்ன அப்படின்னாக்கா, இப்போ தானுவாஸ் இருக்குது, இல்லைன்னா தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் அவங்களோட அண்டரில் அவங்க டைரெக்டாக சம்பளம் கொடுத்து அவங்களோட ஒரு பிரான்ச் மாதிரி வச்சிருக்கக்கூடிய காலேஜஸ் தான் கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
தானுவாஸ்ல வந்து 9 கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் இருக்கு. அந்த 9 கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ்ல 7 காலேஜில் வந்து பிவிஎஸ்சி சொல்லி தர்றாங்க. இதுல சென்னை வெட்டினரி காலேஜில் வந்து 120 சீட்ஸ் இருக்கு. அடுத்து நாமக்கல், திருநெல்வேலி, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஒரத்தநாடு அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கேம்பஸ். இந்த 3 கேம்பஸ்லயும் ஈச் 100 சீட் வந்து உங்களுக்கு இந்த பிவிஎஸ்சி அட்மிஷன்ஸ் இருக்கு. நாமக்கல்ல 100, திருநெல்வேலியில 100, ஒரத்தநாடு தஞ்சாவூர்ல 100 சீட் வந்து பிவிஎஸ்சி இருக்கு. அப்புறம் சேலம் பக்கத்துல தலைவாசல்ல இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஒரு பிஜி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை ஓபன் பண்ணாங்க. அங்க வந்து 80 சீட் இருக்கு. அப்புறம் தேனியிலிருந்து கம்பம் போற வழியில வீரபாண்டி அப்படின்னு சொல்லி தேனிக்கு அடுத்து ஒரு ஊர் வரும். வீரபாண்டி தேர் வந்து நல்ல ஃபேமஸான தேர், பெரிய தேரும் கூட. அந்த வீரபாண்டிங்கிற ஊர்லயும் உடுமலைப்பேட்டையிலையும் தானுவாஸ் வந்து கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் வச்சிருக்காங்க. இதுல ஈச் 40 சீட் வந்து இன்டேக் இருக்கு. அதாவது தேனி வீரபாண்டியில 40 சீட்டு, உடுமலைப்பேட்டையில 40 சீட் வந்து பிவிஎஸ்சிக்கு இன்டேக் இருக்கு. இவங்களோட இந்த சீட் மேட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எய்தர் தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லைனாக்கா வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா சீட்டை இன்க்ரீஸ் பண்ணு டிக்ரீஸ் பண்ணு ஏதாவது சொன்னாங்கன்னாக்கா இவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டை வந்து மாற்றிக்கலாம். அதாவது எய்தர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 30 சீட் இருந்த காலேஜ் எல்லாம் இப்போ வந்து 40 சீட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இன்க்ரீஸ் தான் அதிகமாக பண்ணுவாங்களே ஒழிய, ஏன்னா போக போக பசங்களுக்கு அவேர்னஸ் வந்து பப்ளிக் அவேர்னஸ் அதிகமாகி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து அதிகமாக ஜாயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னும் சீட்டு இன்க்ரீஸ் ஆக தான் ஆகுமே ஒழிய குறையறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லைன்னா வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோ விருப்பப்பட்டாக்கா இந்த சீட் மேட்ரிக்ஸை வந்து அவங்களால மாற்றி அமைக்க முடியும். தானுவாஸ் சென்னையில் இருக்கிற ரெட்டில்ஸ் பக்கத்தில் கொடுவெள்ளி அப்படிங்கிற இடத்துல வந்து காலேஜ் ஆஃப் டைரி டெக்னாலஜி அண்ட் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்டிடியூயன்ட் கேம்பஸ் வச்சிருக்காங்க. இது தானுவாஸோட கேம்பஸாக இருந்தால் கூட இங்கே வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் டைரி டெக்னாலஜி அப்படிங்கிற படிப்புகள் சொல்லித்தர்றாங்க. பிடெக் படிப்பு சொல்லித்தர்றதுனால இந்த காலேஜ் வந்து அப்ரூவ்டு பை ஏஐசிடிஇ அப்படின்னு சொல்லலாம். இது தானுவாஸோட கன்ஸ்டிடியூயன்ட் கேம்பஸ். ஆனால் இதில் சொல்லித்தர்ற படிப்புகள் வந்து அப்ரூவ்டு பை ஏஐசிடிஇ. ஏன்னா இது பிடெக் அப்படிங்கிற டைட்டிலில் இவங்க டைரி டெக்னாலஜி அண்ட் ஃபுட் டெக்னாலஜி சொல்லித்தர்றாங்க. இன்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் டெக்னாலஜி 40 சீட்ஸ் இன்டேக் இருக்கு, டைரி டெக்னாலஜி 20 சீட் இன்டேக் இருக்கு. இது பிடெக் படிப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். அண்ட் தானுவாஸோட கேம்பஸ் அப்படிங்கிறதுனால பயாலஜி அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்போ நீங்கள் ப்ளஸ் 2ல் மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த குரூப் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம். இதே தானுவாஸ் வந்து ஹொசூர் பக்கத்தில் மத்திகிரி அப்படிங்கிற இடத்துல காலேஜ் ஆஃப் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு கன்ஸ்டிடியூயன்ட் கேம்பஸ் வச்சிருக்காங்க. இந்த கேம்பஸ்ல வந்து பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி சொல்லி தர்றாங்க. டெக்னாலஜி எல்லாம் வர்றதுனால இந்த கேம்பஸ் வந்து தானுவாஸோட கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜா இருந்தா கூட இதுல சொல்லித்தர்ற படிப்புகள் வந்து அப்ரூவ்டு பை ஏஐசிடிஇ. இந்த பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜியில வந்து 40 சீட் இன்டேக் வச்சிருக்காங்க. எகைன் சேம் மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீங்கள் வந்து ப்ளஸ் 2ல் படிச்சிருக்கணும். இப்போ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கு இன்டேக் பார்த்தீங்கன்னா 40 சீட்டு. இதில் 15% வந்து விசிஐ கோட்டா ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்ணி வச்சிடுறாங்க. 40ல் 15% போட்டிங்கன்னா 6 சீட் வந்து ஆல் இண்டியாவுக்கு ஒதுங்கிடுது. மிச்சம் 34 சீட்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு இருக்கு. இந்த 34 சீட்டில் வந்து உங்களுக்கு அந்த கோட்டா பேசிஸில், அதாவது எஸ்சிக்கு இவ்வளோ பர்சன்ட்டு, எஸ்டிக்கு இவ்வளவு, எம்பிசிக்கு இவ்வளோ பர்சன்ட்டு, அப்படியெல்லாம் சீட் கோட்டா இருக்கு இல்லையா, அலோகேஷன்ஸ், அந்த அலோகேஷன்ஸ் பேசிஸில் உங்களுக்கு அந்த 34 சீட்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் டைரி டெக்னாலஜிக்குள்ள 20 சீட்டு, பவுல்ட்ரிக்கு உண்டான 20 சீட்டு எல்லாமே வந்து ஃபில்அப் ஆகும். பிவிஎஸ்சி படிக்கிறதுக்குள்ள ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர் இயருக்கு வந்து 8,000 rupees தான் வந்து பிவிஎஸ்சி படிக்கிறதுக்கு ஃபீஸு. இப்போ ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பு, எஸ்சி எஸ்டிக்குள்ள போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்குள்ள ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப், ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்னு தர்றாங்க. அந்த ஹாஸ்டலுக்கு வந்து பர் மந்த் 1400 ரூபா இப்படி எல்லாம் கிடைக்கும், அந்த ஸ்காலர்ஷிப்பு. அதுக்கப்புறம் தானுவாஸே வந்து கொடுக்கக்கூடிய தானுவாஸோட ஓன் ஸ்காலர்ஷிப்பு, இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸுக்கு வந்து கிடைக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா
ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து 8,000 rupees per year வந்து பே பண்ணுற மாதிரி வரும். மிச்சவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தாலும் அந்த 8,000 rupees வந்து ஸ்காலர்ஷிப்பில் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ நோ ஃபீஸ். எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் எலிஜிபிலிட்டி பிரகாரம் உங்கள் குடும்பத்தோட ஆண்டு மொத்த வருமானம் 2,50,000 ரூபாய் கீழே இருந்தது அப்படின்னாக்கா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு. அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வர்றதுல வந்து இந்த 8,000 rupees அட்ஜஸ்ட் ஆயிரும். அதனால எஸ்சி எஸ்டி இந்த அருந்ததியர் இவங்களுக்கெல்லாம் வந்து குடும்பத்தோட மொத்த ஆண்டு வருமானம் 2,50,000க்கு கீழே இருந்ததுனாக்கா நோ ஃபீஸ். உங்களுக்கு வந்து ஃபீஸே இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து ஹேண்டிகேப்டாக இருந்தாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளாக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து ஃபீஸ் கிடையாது. அவங்களுக்கு வர்ற ஸ்காலர்ஷிப்ல இருந்து அந்த அமௌண்ட்டு அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ டியூஷன் ஃபீஸ் பர் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பிவிஎஸ்சி ஸ்டடி இட் இஸ் ஒன்லி 8,000 rupees. கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாக்கா 7.5% வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், வெட்னரி எல்லாத்துலேயும் வந்து ரிசர்வேஷன் இருக்கு. அந்த 7.5% ரிசர்வேஷனுக்கு வந்து உண்டான ஃபீஸை வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். ஸோ நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிவிஎஸ்சி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. யுவர் ஃபீஸ் இஸ் எக்ஸம்டட். அப்போ 8,000 rupees ஃபீஸ் யார் மட்டும் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து 8,000 rupees per year வந்து ஃபீஸ் பே பண்ணுறாங்க. அப்புறம் இயர்லி எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சிக்கு 6,000 rupees. இந்த 6,000 rupees எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து யாருக்கு எக்ஸம்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 7.5% அலோகேஷனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கம்ப்ளீட்லி எக்ஸம்டட். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி எஸ்டிஏ இவங்க வந்து ஆண்டு மொத்த வருமானம் 2.5 lakhsக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த எக்ஸாம் ஃபீ கிடையாது. அவங்களுக்கு டியூஷன் ஃபீயும் கிடையாது, எக்ஸாம் ஃபீயும் கிடையாது. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனில் வர்றவங்களுக்கு டியூஷன் ஃபீயும் கிடையாது, எக்ஸாம் ஃபீயும் கிடையாது. அப்புறம் ஸ்பெஷல் ஃபீன்னு சொல்லி 4,290 ரூபாய் கட்டணும். இது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு வந்து எக்ஸம்டடு. அதுக்கப்புறம் இந்த எஸ்சி எஸ்டி எஸ்டிஏ பிலோ 2.5 lakhs கேட்டகரியில் வர்றவங்களுக்கும் அந்த 7.5% கவர்மெண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து எக்ஸம்டட். அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி 3,625 rupees வந்து செலவு வரும். இந்த 3,625 rupees வந்து எல்லாருமே பே பண்ணணும். ப்ரொவைடட் 7.5% தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு எக்ஸம்டட். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியமில் படித்து நீங்கள் 7.5% அலோகேஷனில் வந்தீங்க அப்படின்னாக்கா பிவிஎஸ்சி நீங்கள் ₹1 கூட செலவு பண்ணாமல் கம்ப்ளீட் ஃப்ரீயாக படிக்கலாம். டியூஷன் ஃபீ, எக்ஸாம் ஃபீ, ஸ்பெஷல் ஃபீ, அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸம்டட். யூ நீட் டு பே நத்திங். 0 அமௌண்ட்டில் நீங்கள் வந்து பிவிஎஸ்சி வெட்னரி டாக்டராக நீங்கள் வந்து படிச்சுட்டு வெளியில் வரலாம். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஃபுட் ப்ராசஸிங், குவாலிட்டி கண்ட்ரோல், ஃபுட் ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நோவல் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அதை டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இதே மாதிரி பிடெக் டைரி டெக்னாலஜிலன்னு பார்த்தீங்கன்னாக்கா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸு, அதை பாஸ்டரைசேஷன் பண்ணுறது, ஹோமோஜனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா ப்ராசஸும் சொல்லி தருவாங்க. கூடவே வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து மீட், எக், இது எல்லாமே வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், எப்படி வந்து அதை அசெப்டிக் மெத்தடில் பேக்கிங் பண்ணணும், அதுக்குண்டான பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து இந்த டைரி டெக்னாலஜி அப்படிங்கிற படிப்பில் நீங்கள் வந்து படிப்பீங்க. இப்போ பால் எல்லாம் டெட்ரா பேக் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த ஃப்ரூட்டி பேக் மாதிரி ஒரு பேக்கில் வருது இல்லையா, அது வந்து கட் பண்ணிங்கன்னா அது வந்து சீக்கிரம் கெட்டு போகும். ஆனால் கட் பண்ணாத வரைக்கும் அது வருஷ கணக்கில் வச்சுருந்தாலும் கெடாது. ஏன்னா அதை பேக் பண்ணுற மெத்தாடாலஜி வந்து அசெப்டிக் பேக்கிங் அப்படிங்கிறது. அந்த ரூமில் வந்து காற்றே இருக்காது, வேக்யூம் ரூம். அதில் எந்த விதமான நுண்ணுயிரி மைக்ரோபிக்ஸும் இருக்காது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து அந்த பாலை ப்ராசஸ் பண்ணி அவங்க பேக்கிங் பண்ணுறாங்க. அதுதான் வந்து அசெப்டிக் பேக்கிங் மெத்தாடாலஜிங்கிறது. ஸோ அதில் வந்து 0B, அதில் வந்து 1% கூட எந்த விதமான பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கி எதுவுமே இருக்காது. இப்போ ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பிடெக் டைரி டெக்னாலஜி ஆகட்டும், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ஆகட்டும், பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி ஆகட்டும், இயர்லி ஃபீஸ் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீ வந்து வெறும் 4,000 rupees தான். இந்த 4,000 rupees வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி,
எஸ்சி எஸ்டி பீப்புள், அதுக்கப்புறம் இந்த 7.5% தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பீப்புள், இவங்க எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம்டட். ஒன்லி ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 4000 rupees பர் இயர் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீ பே பண்ணணும். எக்ஸாம் ஃபீன்னு பார்த்தீங்கன்னாக்கா பர் இயர் வந்து 3000 rupees. இது எஸ்சி எஸ்டி எஸ்டிஏ ஸ்டூடெண்ட்ஸு 2.5 lakhs கீழே ஆனுவல் வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 7.5% கவர்மெண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து எக்ஸாம்டட். இவங்க வந்து டியூஷன் ஃபீயும் கொடுக்க வேண்டியதில்லை, எக்ஸாம் ஃபீயும் கொடுக்க வேண்டியதில்லை. ஸ்பெஷல் ஃபீங்கிறது வந்து 2970 ரூபா. இது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி எஸ்டிஏ யாருக்கு வந்து 2.5 lakhs கீழே வந்து அந்த ஆனுவல் இன்கம் இருக்கோ அவங்க 7.5% தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க யாருக்குமே வந்து இந்த அமௌண்ட் கிடையாது. அப்போ யார் பே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பீப்புள் பே பண்ணுவாங்க. எஸ்சி எஸ்டி எஸ்டிஏ யாரோட குடும்ப ஆண்டு மொத்த வருமானம் 2.5க்கு அதிகமாக இருக்கோ அவங்க பே பண்ணுவாங்க, ஜென்ரல் பே பண்ணுவாங்க. அதர்வைஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் ஆகட்டும், எஸ்சி எஸ்டி எஸ்டிஏ பீப்புள் ஆகட்டும், அவங்களோட ஆண்டு வருமானம் 2.5L கீழே இருந்தது அப்படின்னா அவங்க, அதுக்கப்புறம் 7.5% கவர்மெண்ட் சீட் அலோகேஷனில் வர்ற இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஃபீ கிடையாது. அதர் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3625 rupees. இதுவும் வந்து அந்த 7.5 கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கம்ப்ளீட்லி எக்ஸாம்டட். அவங்க வந்து அந்த அமௌண்ட் கட்ட வேண்டியதில்லை. மிச்சவங்க எல்லாருமே வந்து இந்த 3625 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து பே பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து 7.5% அலோகேஷனில் நீங்கள் பிவிஎஸ்சி படித்தாலும் சரி, இல்லை தானுவாஸில் இருக்கக்கூடிய அதர் பிடெக் படிப்புகளான ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, இல்லைனாக்கா டைரி டெக்னாலஜி, இந்த எந்த படிப்பு படித்தாலும் 7.5% கேட்டகரியில் வரக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த ஃபீஸும் கட்ட வேண்டியதில்லை. தானுவாஸில் அட்மிஷன் ப்ரொசீஜர் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிவிஎஸ்சிக்கு வந்து நீட் எக்ஸாம் தேவையில்லை, ஸோ நோ நீட். நீங்கள் ஹாப்பியாக பிவிஎஸ்சி வந்து வித்தவுட் நீட் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆனால் இதில் அந்த கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நாம் பொதுவாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்ததுன்னாக்கா உங்களோட +2 மார்க்கோட வேல்யூவோ அந்த கட் ஆஃப்ங்கிறதோ வந்து பிக்சரில் வராது. என்ட்ரன்ஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்கோரு ரேங்க்கு தான் வந்து உங்களுக்கு பிக்சரில் வரும். சின்ஸ் இந்த பிவிஎஸ்சி படிப்புக்கு வந்து நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை அப்படிங்கிறதுனால +2ல் நீங்கள் எடுக்கிற மார்க்கின் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்குது. பிவிஎஸ்சி ஆகட்டும், இந்த பிடெக்கில் இருக்கக்கூடிய ஃபுட் டெக்னாலஜி படிப்பாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். பிவிஎஸ்சி இந்த ஃபுட் டெக்னாலஜி தானுவாஸ் படிப்புகள் ஸ்டார்ட் ஆகிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் தான் வந்து படிப்பு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் தானுவாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா www.tanuwas.ac.in அப்படிங்கிற போர்ட்டலில் போய் அதில் அட்மிஷன் அப்படிங்கிற அந்த லிங்க் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். கவுன்சிலிங் ஆன்லைனில் தான் நடக்கும். எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் தானுவாஸை பொறுத்த வரைக்கும். பயாலஜியில் நீங்கள் வந்து மினிமம் 60% மார்க் எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னாக்கா வரக்கூடிய வேல்யூ வந்து மினிமம் 60 இருக்கணும். அப்போ பயாலஜியோட 60, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட கூடுதல் 60, இந்த ரெண்டையும் கூட்டி நீங்கள் 2ஆ வகுத்தீங்க அப்படின்னாக்கா இதனோட கூட்டுத்தொகை வந்து மினிமம் 70% வரணும். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் பயாலஜியில் வந்து 60, 70, 80 அந்த மாதிரி ஏதாவது மார்க் எடுத்திருக்கலாம். இல்லை இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா வரக்கூடிய வேல்யூ வந்து 60, 70, 80 இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வேல்யூ வந்தது அப்படின்னாக்கா இப்போ இந்த ரெண்டையும் கூட்டுறப்ப கூட்டுத்தொகை, அதாவது பயாலஜி தனியாக, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்து வரக்கூடிய வேல்யூ, இந்த ரெண்டையும் கூட்டுறப்ப கூட்டுத்தொகை வந்து உங்களுக்கு மினிமம் 140 இருக்கணும். அப்போ தான் அதை டிவைடட் பை 2 அப்படின்னு போடுறப்ப, ஏன்னா 2 சப்ஜெக்டை தானே அவங்க எடுக்கிறாங்க. பயாலஜின்னு ஒரு கேட்டகரி எடுக்கிறாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை அடுத்த கேட்டகரியாக எடுக்கிறாங்க. இந்த 2 கேட்டகரியும் சேர்த்து தான் வந்து 140 வருது. அப்போ டிவைடட் பை 2 அப்படின்னு போடுறப்ப 70 அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக இருந்தால் வரணும். இது பிசி, பிசிஎம் பேக்வேர்ட் கம்யூனிட்டி, அதில் வரக்கூடிய பேக்வேர்டு முஸ்லீம் இவங்களா இருந்தால் 5% ரிலாக்ஸேஷன் உண்டு. இந்த கூட்டுத்தொகை வந்து 65 வரணும்.
இதே எஸ்சி எஸ்டி எஸ்டிஏ இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 60% மார்க் இருந்தால் போதும். அதில் இன்னும் 5% ரிலாக்ஸேஷன். ஜென்ரலுக்கு 70, பிசி பிசிஎம்க்கு வந்து 65, எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 60 அப்படிங்கிறது வேல்யூ வரணும். இதே பிடெக்காக இருந்தது அப்படின்னாக்கா டெக்னாலஜி பிடெக் படிப்பு அப்படின்னாலே அதுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் வேணும். அதனால மேத்தமேட்டிக்ஸில் வந்து நீங்கள் செப்பரேட்டாக 60 மார்க் எடுத்திருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட்டுத்தொகை 60 வரணும். பயாலஜி 60 வரணும். இந்த 3ஐயும் கூட்டுனாக்கா 70 வரணும். அதாவது 3ஐயும் கூட்டி டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாக்கா 3 சப்ஜெக்ட் டிவைடட் பை 3 அப்போ தான் ஆவரேஜ் எடுக்க முடியும். அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு 17 வரணும். அதாவது மினிமம் 210 வந்து நீங்கள் மேத்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் பாட்டனி ஒரு வேல்யூ, இந்த 3ஐயும் கூட்டினா மினிமம் 210 வந்து ஜென்ரல் கேட்டகரி பீப்புளுக்கு வரணும். இது பிசி பிசிஎம்மாக இருந்தாங்கன்னாக்கா 65, எம்பிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா 60. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் பிசி பிசிஎம்க்கு வந்து மினிமம் 17 இருக்கணும். மேக்ஸிமம் 21 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க, பிட்வீன் 17 and 21. வேறஸ் எஸ்சி எஸ்டி எஸ்டிஏ இருந்தாக்கா தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து அட்மிஷன் லெட்டர் அனுப்புவாங்க. அட்மிஷன் லெட்டர் வந்த உடனே அந்த அட்மிஷன் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த டேட்டு அந்த டயத்தில் போய் அவங்க எந்த காலேஜில் உங்களுக்கு வந்து சீட் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜில் நீங்கள் போய் ஃபீஸ் கட்டி ரிப்போர்ட் பண்ணணும். இன்கேஸ் அந்த மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்கள் சாய்ஸ் முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்லைடு வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு லெட்டர் வந்தது, ஒரு டேட்டு ஒரு டைமு சொல்லிட்டாங்கன்னாக்கா அது எந்த காலேஜ் கேம்பஸில் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ் கேம்பஸுக்கு இம்மிடியேட்டாக அந்த பர்டிகுலர் டயத்தில் டேட்டில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த டயத்தை அந்த டேட்டை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சீட்டு கேன்சல் ஆயிரும். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மி, டிமாண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். பிவிஎஸ்சிக்கு உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியில் சீட்டு கிடச்சிருச்சு, அப்போ நீங்கள் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னாக்கா உங்களுக்கு பின்னால் நிறைய பேர் க்யூவில் இருப்பாங்க. அப்போ உங்களோட அந்த வேக்கன்சியை வந்து ஸ்லைடு வேக்கன்சின்னு சொல்லி அப்படி ஸ்லைட் பண்ணிவிட்டு பின்னால் இருக்கிற ஆள் முன்னால் வந்துடுவார். அப்போ உங்களுக்கு சான்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் க்யூவில் லாஸ்ட்டில் போய் நின்னீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடும். அதனால உங்களுக்கு லெட்டர் வந்ததுன்னாக்கா அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்யணும். இப்போ இந்த பிவிஎஸ்சி இல்லைன்னா ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி எல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா, இப்போ பிவிஎஸ்சி படிச்சீங்கன்னா நீங்கள் வந்து வெட்டினரி டாக்டராகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெட்டினரி மருந்துகள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிலையும் நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்டாகவும் வேலை செய்யலாம். அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங்கில் வேலை செய்யலாம். அங்கே இருக்கக்கூடிய கியூசி கியூஏ லேபில் வேலை செய்யலாம். ஆர்என்டியில் வேலை செய்யலாம். ஏன்னா நீங்கள் வந்து வெட்டினரி மெடிசின்ஸை பற்றி நிறையா படிக்கிறீங்க இல்லையா? அதனால பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிற அந்த வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி படிச்சிங்கன்னா வெட்டினரி டாக்டராக இருக்கிறது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இன்கேஸ் நீங்கள் வெட்டினரி டாக்டராக இருக்க விரும்பலை அப்படின்னாக்கா உங்களுக்கு கார்பரேட் எண்ட்லேயும் வந்து நிறையா வேலைகள் கிடைக்கும். இதே மாதிரி தான் பவுல்ட்ரி ஆகட்டும், டைரி ஆகட்டும், ஃபுட் டெக்னாலஜி ஆகட்டும், அந்தந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து நிறையா வேலைகள் கிடைக்கும். தானுவாஸே வந்து உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் 100% பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதனால் பிளேஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்டேக் கம்மி தானே, 40 சீட்டு 20 சீட்டுன்னு இருந்ததுனாக்கா ஆல் இண்டியா லெவலில் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான வேலை. நல்ல சேலரியும் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. மினிமம் 30,000 40,000 பர் மந்த்துங்கிற ஒரு சேலரி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஜாப்ஸுங்க கிடைக்கும். நான் என்னோட நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா என்கிட்ட கால் பண்ணி பேசுங்க. விஷ் ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட்.